ஜோதி ரகசிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க பரக்கண்ண பேசுறேன். இன்னைக்கு இந்த லாட்ரி யோகம் யாருக்கு அப்படின்ற ஒரு டாபிக் பேஸ் பண்ணி தான் இந்த பதிவு என்பது அமைய போகுது. இதை நான் 2 டாபிக்கா நான் போட போறேன். இந்த ஒரு டாபிக்ல லாட்ரி யோகம் யாருக்கு அடிக்கணும், அதுக்கு எப்படிப்பட்ட அந்த கிரக காம்பினேஷன் ஒருத்தவங்க ஜாதகத்தை அந்த கொடுப்பினை இருக்கும் பட்சத்துல அந்த லாட்ரியில சக்சஸ் ஆவாங்க அப்படின்ற ஃபர்ஸ்ட் விஷயத்தை பார்த்துட்டு, இன்னொரு பதிவை நான் தனிப்பட்ட முறையில அந்த நம்பரை எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த நான் 2வது பதிவாக எதிர்வரக்கூடிய காலங்களில் இன்னொரு பதிவாக நான் போட்டுடுறேன். அதுக்கு முன்னாடி ஏன்னா நிறைய பேர் என்ன தொடர்பு கொண்டு பேசுறாங்க. அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, எனக்கு லாட்ரி யோகம் இருக்கா சார், நம்பர் ஏதாவது எடுத்து கொடுங்க சார், அந்த நம்பர் அடிக்கணும் அப்படின்றலாம் கேட்கறாங்க. அதனால இது சார்ந்த ஒரு பதிவு போடணுன்றதாக தான் நம்ம பேச போறோம். அதற்கு முன்னாடி இந்த லாட்ரினா என்ன, அதுல என்னென்ன பாவங்களை நம்ம கண்டிப்பாக பார்க்கணுன்றதை ஜோதிடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். பொதுவாகவே இந்த 5ஆம் பாவம் என்பது ஜோதிடத்துல 12 பாவங்கள் இருக்கு. 5ஆம் பாவம் என்பது இந்த லாட்ரிக்குன்னு உரியதான ஒரு பாவம்னா 5ஆம் பாவம் தான். ஏன்னா ஸ்பெகுலேஷன், கேம்பிளிங், சூதாட்டம் அப்படின்றதுனாலே 5ஆம் பாவத்தின் காரகத்துவம். அப்ப 5ஆம் அதிபதி ஒருவரின் ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருந்தா மட்டும்தான் சரி அவங்களுக்கு லாட்டரியில சக்சஸ் ஆவாங்க. உங்களுக்கு லக்கி நம்பர் கொடுத்துட்டு அந்த லக்கி நம்பர் அடிப்படையில நீங்க நிறைய விதமான பெர்முடேஷன் காம்பினேஷனை போட்டு பார்த்து வந்தா நீங்க ட்ரை பண்ணி எவ்வளவு வருஷம் ட்ரை பண்ணிட்டாலும் மணிலாம் உழாது. ஏன்னா நான் உழுந்தவங்களோட ஜாதகத்தையும் நான் பார்த்துருக்கிறேன். ஒருத்தவங்களுக்கு அந்த மணி உழணும்னா அந்த லக்கி நம்பர் நம்ம கொடுத்தாலும் சரி அவங்க ஜாதகத்துல அதுக்கான கொடுப்பனைகள் இருக்கணும். அந்த கொடுப்பனை தான் என்ன கொடுப்பனைன்றதை தான் இந்த பதிவில் நான் பேச போறேன். அந்த கொடுப்பனையில ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் 5ஆம் பாவம் தான். அந்த 5ஆம் பாவம் 5ஆம் அதிபதி நல்ல நிலைமையில இருக்கணும். நல்ல நிலைமை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு சில அதிபதிகளோட தொடர்புல இருக்கும்போது 5ஆம் பாவம் வலிமை அடைந்திருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதாவது 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி தொடர்பு ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம். 10ஆம் பாவம் என்பது பிக் அமௌண்ட்னாலே 10ஆம் பாவம் தான். அதாவது தொழில் ஸ்தானம் என்பது உச்ச கேந்திரம் என்பது 10ஆம் பாவத்தை சொல்றாங்க. 5ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் காம்பினேஷன் ஆகி, இல்ல 5ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி காம்பினேஷன் ஆகி இன்னும் முதல் தரமான அமைப்பு, இல்ல 2 11ஆம் அதிபதிகளோட 5ஆம் அதிபதி தொடர்புகள். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மேஷ லக்னம் வச்சுங்க. 5ஆம் அதிபதி சூரியன் வரும், 2ஆம் அதிபதி சுக்கிரன் வரும், 11ஆம் அதிபதின்றது சனி வரும். அப்ப சூரியன் சுக்கிரன் சனி காம்பினேஷன் இருந்து அந்த லக்னத்துக்கு 10ஆம் பாவத்திலே 11ஆம் பாவத்துல தொடர்பு இருக்கு. அந்த சூரிய தசையோ இல்ல சனி தசையோ இல்ல சுக்கர தசையோ அவங்களுக்கு நடப்புல வருதுன்னு வச்சுங்க, நிச்சயமா லாட்டரி அமௌண்ட் படிப்பாங்க. பிக் அமௌண்ட்னாலும் அவங்க நிச்சயமா அவங்க அந்த சூரிய தசை 6 வருடத்துல, அந்த சுக்கர தசை 20 வருஷத்துல, அந்த சனி தசை 19 வருட காலங்கள்ல நிறைய அமௌண்ட் அடிக்கக்கூடிய சூழல்கள் கொடுத்துரும். இதுதான் அந்த கொடுப்பனை என்று சொல்றது. இதுவே இன்னொரு விதம் இன்னும் டீட்டெயிலா அவங்களோட கேபி மெத்தட்ல 5ஆம் பாவத்துக்கு சப்லாடா வரக்கூடிய கிரகம் தான் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் மூலமாக 2-10 2-10-11 இல்ல வெறும் 10ஆம் பாவத்தை தொடர்பு இருந்தாலும் அவங்களுக்கு ஸ்பெகுலேஷன் கேம்பிங், அதாவது லாட்டரியில அவங்களுக்கு பணம் அடிக்கக்கூடிய கொடுப்பனை இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்பது 5ஆம் பாவத்தை நம்ம கொடுப்பனையை பார்க்கணும். அடுத்து 8ஆம் பாவத்தை நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டியது இருக்கு. 8ஆம் பாவம் என்பது திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்றது சொல்றது 8ஆம் பாவத்தின் காரகத்துவம். இந்த லாட்டரினாலே அதிர்ஷ்டம் தானே, அது அதிர்ஷ்டத்துக்கு வர பேர் தான் அதிர்ஷ்டம். சும்மா கிடைக்கிறது அதிர்ஷ்டம் என்று யாரும் சொல்ல மாட்டாங்க. 8ஆம் பாவத்தின் காரகத்துவங்கள் எல்லாமே நம்ம எதிர்பாராத நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக வரும். அதான் 8ஆம் பாவத்தின் காரகம். அன்கன்வென்ஷனல் கெயின்ஸ் சொல்லுவாங்க. அதாவது கன்வென்ஷனலா வரக்கூடிய பணம்ன்றது வேற. இப்ப நம்ம வேலைக்கு போறோம், பணம் வருது, மாசம் பணம் வருது, தொழில் பண்றோம், பணம் வருதுன்றது வேற. இல்ல கன்வென்ஷனலா வரக்கூடிய பணம், அன்கன்வென்ஷனலா வரக்கூடிய பணம் இருக்குல்ல, அது எல்லாமே 8ஆம் பாவத்தின் காரகத்துவங்கள். அப்ப 8ஆம் பாவம் சுபத்துவம் அடைய வேண்டியது இருக்கும். அந்த 8ஆம் பாவத்தை சுபகிரகம் பார்வை, அதாவது சுபகிரகத்திலே தனகாரகன் என்பது குரு. அப்படி இல்ல கையிருப்பு பணத்தை குறிக்கக்கூடியவர். எல்லா விதமான ஒயிட் மணினா குரு, பிளாக் மணினா சுக்கரன் சொல்லுவாங்க. அப்ப குரு மற்றும் சுக்கரனுடைய 5, 7, 9ஆம் பார்வையில இருக்கணும். குருக்கு மட்டும் தான் 5, 7, 9 இருக்கு. சுக்கரனுக்கு இல்லையே சில பேர் சொல்லுவாங்க. ஆனா எல்லா கிரகத்துக்கும் 120, 180, அதே போல 240 அப்படி 5, 7, 9 அப்படின்ற ஒரு பார்வை என்பது இருக்குன்றதை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். அப்ப குரு மற்றும் சுக்கரனுடைய 5, 7, 9ஆம் பார்வையில அந்த 8ஆம் பாவம் இருக்கும்போது சுபத்துவம் அடைந்து இருக்கின்றமே கணக்கு. அந்த 8ஆம் பாவத்துக்கு சப்ளாடா வரக்கூடிய கிரகமும் நல்ல ஒரு பொருளாதாரத்தை தரக்கூடிய பாவங்கள் தனப்பாவம், லாபஸ்தானம். 2 மற்றும் 11ஆம் பாவத்தை தொடர்பு இருக்கு, இல்ல 2-10ஆம் பாவம் தொடர்பு இருக்கு, இல்ல 2-4-6-10 காம்பினேஷன் இருக்குன்னா அவங்களுக்கு அன்கன்வென்ஷனலா பணம் வரக்கூடிய ஒரு கொடுப்பனை இருக்குன்றது கண்டுபிடிச்சிடலாம். அப்ப 5ஆம் பாவம் நல்லா இருக்கணும், 8ஆம் பாவம் நல்ல அமைப்புல இருக்கணும். கிரகங்கள்ல என்னென்ன கிரகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 3 முக்கியமான கிரகம்: ராகு, சுக்கிரன், அதுக்கப்புறம் குரு. ஏன் ராகுவை பாக்குறோம்? அன்கன்வென்ஷனலா நமக்கு ஒரு லாபம் வருதுன்னா ராகு தான். திடீர் அதிர்ஷ்டம், சடன் குரோத், சடன் கெயின் எல்லாமே ராகு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது வளர வைக்கக்கூடியவர் ராகு, சுருங்க வைக்கக்கூடியவர் கேது. அப்ப அந்த ராகு ஒரு ஜாதகத்துல நல்ல ஸ்தானத்துல இருக்கணும். 3, 6, 10, 11 நல்ல பாவங்கள் சொல்லுவாங்க. ஆனா 5ஆம் பாவத்துல இருந்தாலும் ராகு சில நல்லது பண்ணுது. காரணம் என்னன்னா, அந்த 5ஆம் பாவம் ஸ்பெகுலேஷன், இந்த லாட்டரின்னா 5ஆம் பாவத்தின் காரகத்துவம். இந்த 5ஆம் பாவத்திலிருந்து
அது எந்த நட்சத்திரத்துல இருக்கு, என்ன உப நட்சத்திரத்துல இருக்குன்னு பாருங்க. தொடர்புகள் 2, 10, 11ஆம் பாவத்துல தொடர்பு வச்சா ராகு நல்ல அமைப்புல இருக்கின்ற அர்த்தம். 3, 6, 10, 11ஆம் பாவத்துல மட்டும் கிடையாது, இந்த ஸ்தானங்களை நல்ல அமைப்புல பண்ணணும். அதே போல நம்ம சுக்கிரனையும் பார்க்கணும். ஏன்னா லக்ஸரி நல்ல லக்ஸரியா வாழ்றது, நல்ல ஒரு சுகபோகமான ராஜயோக வாழ்க்கை என்பது சுக்கிரனின் காரகத்துவங்கள். அப்ப ஒரு பிக் அமௌண்ட் அப்படின்னாலே சுக்கிரன்ன்றது நம்ம எடுத்துக்கணும். அப்ப அந்த சுக்கிரனும் நல்ல அமைப்புகள் இருக்கணும். லக்னத்துக்கு 8, 12 தொடர்புகள், அந்த அதிபதி பாவத்துவம் அதிகமா இருக்கணும். 8, 12ஆம் பாவத்துல இருக்கலாம். ஆனா அந்த ஸ்தானத்துல இருந்து நட்சத்திர உப நட்சத்திர அடிப்படையில 2, 11 இல்ல 2, 10, 2, 4, 6, 10, 11 இது போல காம்பினேஷன் இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு இது போல லாட்டரி விழுவதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு. அதே போல குருவும் பார்க்கணும். குரு பிக் அமௌண்ட் தனகாரகன். உலகத்தில் உள்ள அனைத்து பணத்துக்கும் குரு தான். அவர் தான் குபேரர் என்ற நம்ம எடுத்துக்கலாம். அப்ப அந்த குரு ராகு சுக்கிரனை போலவே குருவும் நல்ல காம்பினேஷன் இருக்கும் பட்சத்துல நிச்சயமாக அவங்களுக்கு அந்த லாட்டில விழுவதற்கான கொடுப்பனை இருக்குன்ற நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் கூடுதலாக இதெல்லாம் முக்கியமான விஷயங்களை பார்த்தாச்சு. இருந்தாலும் லக்ன பாவத்தை பார்க்கணும். எதையும் அனுபவிக்கும் யோகம், எதையும் அனுபவிக்கும் திறன் என்பது லக்ன பாவத்தின் காரகத்துவம். அப்ப இதெல்லாம் கொடுப்பனை இருக்கு. அவங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தா தானே அதுல போய் இன்வால்வ்மெண்ட் ஆவாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா ஆடியன்ஸா மட்டும் இருப்பாங்க. இவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்களா, அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறா சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு அதுக்கு கொடுப்பனை இருக்கு, ட்ரை பண்ண மாட்டாங்க. காரணம்னா அவங்களுக்கு அந்த லக்ன பாவத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. வேணா நம்ம கன்வென்ஷனலா நம்ம பணம் சம்பாதிச்சலாம் நினைப்பாங்க. அப்ப லக்ன பாவத்தோட ராகுவோ சுக்கிரனோ குருவோ காம்பினேஷன் இருந்து லக்ன பாவத்துக்கு சப்ளாடா வரக்கூடிய கிரகம் 2, 11, 2, 10, 11 காம்பினேஷன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு லாட்டரி மூலமா பணம் சம்பாதிக்கும் சொல்லி ஆர்வம் அதிகமாக இருக்கும். நிச்சயமா சக்சஸ் ஆவாங்க. அப்ப லக்ன பாவம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாவம். இன்னும் கூடுதலாக பாக்கியம், லக்கு, இது எல்லாத்தையுமே லக்கு வேணும்ல. எவ்வளவுதான் ஸ்கில்ஸ் இருந்தாலும் லக்கு இருக்கும்போது சக்சஸ் ஆக முடியும். அப்ப அந்த 9ஆம் பாவம் என்பது பாக்கியஸ்தானம். நம்மளோட முன்னோர்கள் அனுகிரக ஸ்தானம், குலதெய்வத்தின் அனுகிரக ஸ்தானம். அந்த அனுகிரகம் இருக்கணும்னா பாக்கியாதிபதி நல்ல அமைப்புல இருக்கணும். அந்த 9ஆம் பாவத்துல ராகுவோ சுக்கிரனோ இல்ல வேற எந்த கிரக காம்பினேஷன் இருந்து 2, 11ஆம் பாவம் தொடர்பு இருக்குன்னா லக்கு இருக்கு. 5ஆம் பாவம், 8ஆம் பாவம், லக்ன பாவம் நல்ல அமைப்புல இருக்கு. மேலும் கூடுதலாக அந்த தசாபுத்தியும் ஒத்துழைக்கும் பட்சத்துல சக்சஸ் ஆயிடுவாங்க. முன்னாடியே தான் சொன்ன பாருங்க, ஒரு மேஷ லக்னத்துக்கு சூரியன், சுக்கிரன், சனி காம்பினேஷன் தசை நடக்கும் போது அந்த எல்லாத்துக்கும் தசை என்பது வரணும். அப்ப அந்த நல்ல ஒரு 2, 11ஆம் பாவம் தொடர்பு இருக்குதா, அந்த தொடர்பு கொண்ட கிரகத்தின் தசை வரும்போது நிச்சயமா சக்சஸ் ஆவாங்க. இல்ல புத்தி வந்தா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், ஸ்மால் அமௌண்ட் அவங்களுக்கு கிடைக்கும். இல்ல அந்தரம் வருதுன்னா இன்னும் சின்ன அமௌண்ட் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. புரிஞ்சுக்கணும். இதுதான் அந்த கொடுப்பனை. இன்னும் அடுத்த வரக்கூடிய பதிவுகளை எப்படி நம்பர் சூஸ் பண்றது தனிப்பட்ட முறையில் நான் சொல்லுவேன். இத்தோட இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். மேலும் ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து சார்ந்த கன்சல்டேஷன், நியூமராலஜி சார்ந்த கன்சல்டேஷன் எதுவும் நான் தொடர்பு கொண்டு பேசுங்க. என்னுடைய கான்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர் சேனல்ல டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்னும் ப்ரீவியஸ் வீடியோஸ் போய் பாருங்க. எல்லாம் ஆஸ்ட்ரோ பரக்கன பிளேலிஸ்ட்ல என்னோட பிளேலிஸ்ட் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அதன் மூலமா போய் ப்ரீவியஸ் வீடியோஸ் போய் பாருங்க. எல்லா டாப்பிக்கும் நம்ம கவர் பண்ணாம வீடியோஸ் போட்டிருக்கோம். மேலும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களின் ஆஸ்ட்ரோ பரக்கன. நன்றி, வணக்கம்.